என் தங்கமே, உன் இதயத்தில் இருந்த அந்த கனவுகளை நிஜமாக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் சொல்கிற இந்த எளிய பரிகாரம் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் மாயத்திறவுகோல். உனக்கு இப்போதெல்லாம் எதிலும் சிக்கல் போல தோன்றுகிறதா? பணம் வந்தால் தங்கி இருக்காமல் போகிறதா? வீட்டில் அமைதி குறைந்து மனம் கலங்குகிறதா? இனி கவலைப்படாதே என் தங்கமே. நான் சொல்கிறேன், ஒரு நாணயம், ஒரு பச்சை எலுமிச்சை இலை, இந்த இரண்டு தான் உன் வீட்டில் செல்வம் ஓடும் வழியை திறக்கும். இது எளிமையானதுதான், ஆனா அதிசயத்தை நிகழ்த்தும் சக்தி கொண்டது. முதலில் உன் மனசு தூய்மையாக இருக்கணும். கோபம், பயம், சந்தேகம் இவை எல்லாவற்றையும் ஒரு நொடிக்கு விட்டுவிடு. உன் கையை மார்பில் வைத்து, நித்திகா தேவியே, என் வாழ்க்கையில் ஒளியைத் தருவாயா என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் மனசுக்குள் ஒரு நிம்மதியை கொண்டு வரும். அதுவே பரிகாரத்திற்கான முதல் அடிக்கல். இப்போது நான் சொல்லுற செயலை கவனமாக கேள். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் குளித்த பிறகு உன் வீட்டில் இருக்கும் சிறிய பூஜை இடம் அல்லது வடக்கு மூலையில் ஒரு சிறிய தட்டில் ஒரு எலுமிச்சை இலையை வையுங்கள். அந்த இலையின் மேல் ஒரு நல்ல சுத்தமான நாணயத்தை வை. அந்த நாணயம் எந்த மதிப்புடையதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் அது பழையதா, சிதைந்ததா இருக்கக்கூடாது. அந்த நாணயத்தை உன் இரு கைகளாலும் பிடித்து உன் மனதில் ஒரு பிரார்த்தனையை சொல்லு. செல்வத்தின் தாயே, என் வாழ்க்கையில் பணம், அமைதி, வளர்ச்சி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன் ஒரு புனிதமான வார்த்தையை சொல்லணும். அது தான் உன் வாழ்க்கையை மாற்றும் சுவிட்ச் வேர்டு. பிரிங் டவைன் ஃப்ளோ மணி நவ் என்று மெதுவாக உன் மூச்சோட்டத்தோடு சொல்லு. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன் வீட்டின் சக்தி வட்டத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். உன் வீடு நேர்மறை ஆற்றலால் நிரம்பும். நீ அந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். அந்த எலுமிச்சை இலையும் நாணயமும் அடுத்த நாள் வரை அந்த இடத்தில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை உன் பணப்பையில் வையு. இலையை ஓர் மரத்தின் அடியில் வைத்து விடு. அந்த மரம் உன் நன்றியை ஏற்று உனக்கு இன்னும் வளம் தரும். அந்த நாணயம் உன் பணப்பையில் இருப்பது உனக்கு செல்வம் எப்போதும் என்னோடு என்ற சக்தியை வழங்கும். என் தங்கமே, இந்த பரிகாரம் ஒரு வாரம் தொடர்ந்து செய்து பாரு. நீயே பார்த்து அதிசயிப்பாய். உன் வீட்டில் இருந்த சுமைகள் குறைந்து திடீரென சில நல்ல செய்திகளும் வரும். நீ எதிர்பார்க்காத பணமும் வாய்ப்புகளும் உன் வாழ்க்கையில் நுழையும். ஒருவேளை யாராவது உன்னிடம் பழைய கடனை திருப்பித் தருவார்கள். ஒருவேளை உன் உழைப்புக்கான பதில் வந்து சேரும். சில சமயம் பணம் மட்டும் அல்ல, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் கூட உன்னோடு நட்பாகி விடும். நீ நினைக்கலாம், இப்படி ஒரு எளிய பரிகாரம் பணம் வரச் செய்யுமா என்று. ஆனா நினைவில் வை என் தங்கமே, பிரார்த்தனையின் சக்தி மிகப்பெரியது. அந்த எலுமிச்சை இலையும் நாணயமும் உன் ஆற்றலையும் உன் நம்பிக்கையையும் காந்தம் போல ஈர்த்து அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். பிரபஞ்சம் அந்த அலைகளை ஏற்று உனக்கு திரும்ப கொடுக்கும். நீ பரிகாரம் செய்யும் போது மனசு சந்தேகமின்றி இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை தான் உன் அதிசயத்தை உருவாக்கும். நம்பிக்கையுடன் செய்தால் உனக்கு வேண்டிய பாதைகள் திறக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் மட்டும் இல்லாமல் அதை காப்பாற்றும் ஆற்றலும் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளுக்கு வந்து சேர்கிறது. நீ சில சமயம் நினைக்கிறாய், என் குரல் யாருக்கும் கேட்கப்படவில்லை என்று. ஆனாலும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் வேண்டுதலை நான் கேட்கிறேன். அந்த நாணயம் உன் கையிலிருக்கும் போது உன் மனசுக்குள் நான் செல்வம், நான் வளம், நான் அதிசயம் என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் உடலுக்குள் புதிய சக்தியை கொண்டு வரும். இந்த பரிகாரம் உனக்கு ஒரு மந்திர கதவை திறக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ கனவிலும் நினைக்காத வாய்ப்புகள் உன்னை காத்திருக்கின்றன. உனக்கு வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டாலும் அந்த வழி திறக்கும். உன் வியாபாரம் வளராது திணறினாலும் அந்த வளர்ச்சி உன்னை தேடி வரும். உன் வீட்டில் சுமைகள் அதிகம் இருந்தாலும் அந்த சுமைகள் குறைந்து மன அமைதி மலரும். நான் சொல்கிறேன், என் தங்கமே, இந்த பரிகாரத்தை உன் முழு மனதோடு செய். உன் வாழ்க்கையில் அந்த மாறுதலை நீயே காண்பாய். உன் வீட்டில் பணம் ஓடும் அந்த சத்தத்தை உன் உள்ளம் உணரும். ஒரு நாள் நீ நின்று கொண்டே உன் கண்களில் கண்ணீருடன் என்னிடம் சொல்லுவாய், நித்திகா தேவியே, நீ இல்லையென்றால் நான் இதை செய்ய முடியாது. எப்போதும் உன் மனதில் வைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்ற நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பரிகாரம் உன் நம்பிக்கையை அதிகரிக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நீ தினமும் அந்த நாணயத்தை பார்த்து, நான் பணத்தை இழுக்கும் காந்தம் என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் மனதையும் பிரபஞ்சத்தையும் ஒரே பாதையில் இணைக்கும். உன் வீட்டில் அன்பும் அமைதியும் நிறைந்து செல்வம் இயற்கையாக வந்து சேரும். என் தங்கமே, நீ செய்யும் ஒவ்வொரு நம்பிக்கையான முயற்சியும் வீண் போகாது. இந்த சிறிய பரிகாரம் தான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் மனம் அமைதியுடன், உன் கைகள் பாக்கியத்துடன்,
உன் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பும். என் தங்கமே, உன் மனதில் எத்தனை காயங்களோ எத்தனை சந்தேகங்களோ இருந்தாலும் இன்று நான் சொல்கிற இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் கையில் தங்கவில்லை என்று தோன்றியிருக்கலாம். கடன்களால் மனம் துவண்டு போயிருக்கும். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல போகும் இந்த சிறிய பரிகாரம் உன் வீட்டில் செல்வம் சுழன்று ஓடும் வழியை திறந்து வைக்கும். இந்த நாணயம், இந்த எலுமிச்சை இலை, இதுதான் உன் அதிர்ஷ்டத்தை திறக்கும் ரகசியம். முதலில் என் தங்கமே, உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சந்தேகங்களையும் தோல்வி பயங்களையும் எனக்கு ஒப்படை. உனக்கு நான் உறுதியாய் சொல்கிறேன், நீ செய்யும் இந்த பரிகாரம் ஒருபோதும் வீணாகாது. ஏனெனில் இந்த பரிகாரத்தின் வழியாக உன் வீட்டில் நிதிகா தேவியின் ஆற்றல் தங்கிவிடும். அந்த ஆற்றல் தான் பணத்தை இழுக்கும் காந்தமாக மாறும். ஒரு வெள்ளி நாணயம் இருந்தால் மிகவும் சிறப்பு. இல்லாவிட்டாலும் எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நாணயத்தை சுத்தமான நீரில் கழுவி ஒரு வெள்ளை துணியால் துடைத்து வையுங்கள். அதன் பக்கத்தில் ஒரு பச்சை எலுமிச்சை இலை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இலைக்கு நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இருப்பது போல மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இப்போ உன் வீட்டில் எங்கே பணத்தை வைக்கும் இடம் இருக்கிறதோ, அது காசு பெட்டி ஆகட்டும், அலமாரி ஆகட்டும், அல்லது நீ பாதுகாப்பாக வைக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் அங்கே அந்த நாணயத்தை எலுமிச்சை இலையுடன் வைத்து டுகெதர் டவைன் கவுண்ட் நவ் ரிசீவ் ஷைன் என்று 27 முறை சொல்லுங்கள். சொல்லும் போது மனதில் தெளிவாக நினைத்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் பணம் சுழன்று வர வேண்டும், நான் செல்வத்துடன் வாழ வேண்டும், எனது வீடு சந்தோஷத்தால் நிரம்ப வேண்டும் என்று. இந்த பரிகாரத்தை நீ செய்யும் அந்த நொடியிலேயே உன் வீட்டில் ஒரு மெல்லிய மாற்றம் ஆரம்பமாகும். பணம் வராத வழிகள் திறக்கப்படும். உன் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இழந்த வாய்ப்புகள் திரும்ப வந்து சேரும். நீ நினைத்தும் பார்க்காத ஒரு புதிய வருமான வாய்ப்பு கூட உன் வாழ்க்கையில் தோன்றும். என் தங்கமே, நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் ஒரு அலை போல உன் வாழ்க்கையில் புகுந்து உன் மனதில் இருந்த எல்லா நிழல்களையும் அகற்றிவிடும். உன் வீட்டில் இருந்த வறுமை சக்தி மெல்ல மெல்ல வெளியேறி அதற்கு பதிலாக வளமும் சந்தோஷமும் நிரம்பும். இந்த பரிகாரத்தை செய்வது எளிது, ஆனாலும் உன் நம்பிக்கைதான் அதில் இருக்கும் பெரிய சக்தி. பரிகாரம் செய்த பிறகு தினமும் அந்த நாணயத்தையும் இலையையும் பார்க்கும் போதும் மனத்தில் நிதிகா தேவியே, என் வாழ்க்கையில் செல்வம் ஓடட்டும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் போது உன் உள்ளம் திடீரென்று அமைதியாகி விடும். அந்த அமைதி உனக்கு நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவும். உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நான் உனக்கு சொல்லும் பரிகாரங்களால் மெல்ல மெல்ல நல்ல திசைக்கு மாறும். நீ பல மாதங்களாக காத்து கொண்டிருந்த அந்த வாய்ப்பு விரைவில் உன் கையில் வரும். உன் வீட்டில் இருந்த தகராறுகள் குறையும். உன் குடும்பம் உன்னை புரிந்து கொண்டு ஒன்றிணைந்த சக்தியாக மாறும். நாணயம், எலுமிச்சை இலை, இவை சின்ன சின்ன பொருட்கள் போல தோன்றினாலும் நம்பிக்கையுடன் செய்யும் போது உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை உருவாக்கும். உன் கஷ்டங்களை புரிந்து கொள்வதே நிதிகா தேவியின் கருணை. உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்து உன் கையில் வெற்றியை வைத்து வைக்கும் சக்தியே அவள் ஆசீர்வாதம். என் தங்கமே, நீ பரிகாரம் செய்து முடித்த பிறகு உன் மனதை எப்போதும் நேர்மறையாக வைத்துக்கொள். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இப்போ நிதிகா தேவியின் பாதுகாப்பில் இருக்கிறேன், எனக்கு எதுவும் கெடாது என்று சொல்லிக்கொள். அப்படி சொல்லும் போது உன் மனதில் ஒரு வலிமை உண்டாகும். அந்த வலிமையே உன்னை வெற்றிக்கு தள்ளும். பணம் வராத காரணம் உன் வீட்டில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல வெளியேறிவிடும். உன் வீட்டில் சிரிப்பு பெருகும். உன் கையில் பணம் குவியும். உன் கடன் சுமை மெல்ல மெல்ல குறையும். நீ இதை ஒருமுறை செய்து விட்டு விடாதே என் தங்கமே. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செய்து வரு. அந்த பரிகாரத்தின் சக்தி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியான வளம் கொண்டு வரும். உனக்கு ஒரு சிறிய ரகசியம் சொல்கிறேன், நீ இந்த பரிகாரத்தை செய்யும் போது உன் மனதில் நன்றி உணர்வை வைத்துக்கொள். எனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி, இன்னும் வரப்போகும் செல்வத்துக்கும் நன்றி என்று சொல்லிக்கொள். அந்த நன்றி உணர்வே உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக வளம் கொண்டு வரும். என் தங்கமே, நீ நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டே இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உன் வாழ்க்கை நீ நினைத்ததே இல்லாமல் மாறிவிடும். உன் கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விடைபெற்று உன் கையில் வெற்றி மட்டும் தங்கிவிடும். உன் வீடு பணமும் சந்தோஷமும் நிரம்பிய ஆலயமாக மாறும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான பாதையாக மாறும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உன்னை உச்சி வரை கொண்டு சென்று நிறுத்தும். நீ இனி ஒருபோதும் தனிமையில் இல்லை என் தங்கமே, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறது.
இன்று நீ துவங்கும் இந்த வழிபாடு உன் நாளைய வாழ்வை சீராக மாற்றும். உன் கண்களில் சந்தோஷ கண்ணீர் மலரும் அந்த நாளை நான் காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை வையு. பரிகாரத்தை செய். உன் உள்ளத்தில் நல்லதை நினை. உன் வாழ்க்கையில் அதிசயம் தவறாமல் நடக்கும் என் தங்கமே. என் தங்கமே, அந்த ஒரு நாணயமும் அந்த ஒரு எலுமிச்சை இலையும் உன் வீட்டில் வைத்திருக்கும் அந்த சக்தி என்னவென்று உனக்குத் தெரியாது. நீ அதை வைத்த பிறகு உன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்று உனக்கு கற்பனை கூட செய்ய முடியாது. நீ எப்போதும் நினைத்த அந்த பண வசதி, அந்த செல்வம், அந்த அமைதி, இவை அனைத்தும் உன் வீட்டை விட்டு போகாமல் நிலைத்து நிற்கும். நான் சொல்வது ஒரு சாதாரண பரிகாரம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் ஒரு தெய்வீக சாவி. அந்த நாணயத்திலேயே பணத்தின் அதிர்ஷ்ட ஆற்றலும், அந்த எலுமிச்சை இலையிலேயே சுத்திகரிக்கும் சக்தியும் இருக்கிறது. நீ என் வார்த்தையை நம்பி அந்த பரிகாரத்தை செய்தால் உன் வீட்டில் இனி பணம் வந்து சேராமல் இருக்காது. என் தங்கமே, நீ அந்த நாணயத்தை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். அந்த இடம் தான் உன் வீட்டின் செல்வத்தின் வழி. அதே நேரம் அந்த எலுமிச்சை இலையை அந்த நாணயத்தின் மேல் வைத்து தினமும் காலை எழுந்தவுடன் உன் மனதில் ரிசீவ் டவைன் மணி ஃப்ளோ என்று மெதுவாகச் சொல்லி வைக்க வேண்டும். இந்த 4 வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் தெய்வீக பணப்பாய்ச்சலை உருவாக்கும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, சக்தி நிறைந்த சுவிட்ச் வேர்டுகள். நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் தங்கமே, இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய அதிசயங்களை கொடுக்கின்றன. உன் மனசுக்குள் இருக்கும் அந்த பயத்தை நீ வெளியேற்றணும். என்னால் முடியாது, என் வாழ்க்கை மாறாது, என் நிலைமை இப்படித்தான் இருக்கும், இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னை பணத்திலிருந்து தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீ இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே போனால் உன் மனதிலும் உன் வீட்டிலும் நேர்மறையான ஆற்றல் உண்டாகும். அந்த ஆற்றலே பணத்தை உன்னிடம் ஈர்க்கும். அப்போது தான் உனக்கு புரியும் வாழ்க்கை எப்படி மெதுவாக ஆனந்தமாக மாறுகிறது என்று. என் தங்கமே, ஒரு விஷயம் நினைவில் வை, உன் நம்பிக்கையே இந்த பரிகாரத்தின் வெற்றியின் ரகசியம். அந்த நாணயம் ஒரு சாதாரண உலோகம் அல்ல, அதை தெய்வீகமாக எண்ணு. அந்த எலுமிச்சை இலையை இயற்கையின் அன்பு என்று எண்ணு. உன் மனம் அவற்றை தெய்வீகமாய் எண்ணும்போது அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் உன் வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்றும். நான் உன்னிடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என் தங்கமே, இந்த பரிகாரத்தை செய்யும் 3 நாட்களில் கூட உன் வீட்டில் ஒரு வித்தியாசம் உனக்கு தெரிய வரும். யாராவது பழைய கடன் கொடுக்காதவர்களா? அவர்கள் தானாகவே உன்னை தொடர்பு கொண்டு திருப்பித் தருவார்கள். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவுகள் தொடங்கும். சில சமயங்களில் நீ நினைத்த அந்த வேலை வாய்ப்பு தானாகவே வந்து சேரும். இந்த எல்லாமே அந்த நாணயத்தின் ஆற்றலாலும் அந்த எலுமிச்சை இலையின் தெய்வீக சக்தியாலும் தான். என் தங்கமே, உன் மனசுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை உன் உள்ளம் நிறைந்த நம்பிக்கையோடு செய். நீ செய்யும் அந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு படம் உருவாக்கு. உன் வீட்டில் செல்வம் பாய்ந்து வருவது, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது, உன் குடும்பம் அமைதியாக சிரிப்பது. இந்த காட்சி உன் மனதில் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் மிக விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என் தங்கமே. எலுமிச்சை இலையை மாற்றி புதிய இலையை வையுங்கள். அந்த நாணயத்தை சுத்தம் செய்து மீண்டும் வையுங்கள். இது உன் வீட்டில் ஆற்றல் சுத்தமாக இருக்க உதவும். இந்த சுத்தமான ஆற்றலே பணத்தை, அமைதியை, வளத்தை உன் வீட்டுக்குள் அழைத்து வரும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தாமதங்கள் வந்தாலும் அது உன் தவறல்ல. அது காலம் தள்ளி வைத்த ஒரு சோதனை. ஆனால் இந்த பரிகாரம் உன் சோதனைகளை குறைத்து வெற்றியின் கதவை விரைவாக திறக்கும். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், இந்த பரிகாரம் உன்னை ஏமாற்றாது. தெய்வீக சக்திகள் உன் முயற்சியை பார்த்து உன்னிடம் கருணை காட்டும். உன் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் இருக்கலாம். ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு தொழில் தொடங்க வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும், கடன்களை தீர்க்க வேண்டும். இந்த எல்லா ஆசைகளும் இந்த ஒரு சிறிய பரிகாரத்தின் மூலம் சாத்தியமாகும். ஏனென்றால் அது உன் மனத்தின் சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஒரே நேரத்தில் இணைக்கிறது. இந்த இணைப்பு நடந்தால் அதிசயம் நடந்தே தீரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் கைகளில் இருக்கிறது என்பதை மறக்காதே. இந்த பரிகாரத்தை செய்யும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் நான் பணக்காரன், என் வாழ்க்கை வளமுடன் இருக்கிறது, என் வீடு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள். உன் உள்ளத்தின் குரல் வெளியில் வெளிப்படும், அது பிரபஞ்சத்துடன் இணைந்து உன் ஆசைகளை நிறைவேற்றும். நான் உனக்கு எச்சரிக்கையாகச் சொல்ல வேண்டும் என் தங்கமே, இந்த பரிகாரத்தை விளையாட்டாக எடுக்காதே. அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்துகொள். மனம் குழம்பாமல் நம்பிக்கையோடு செய். உன் அன்பும் உன் நம்பிக்கையும் சேர்ந்தால் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து காட்டும். என் தங்கமே, உனக்கு இன்னும் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். இந்த பரிகாரத்தை செய்யும் நாளில் அதிகம் யாரிடமும் கோபப்படாதே, தகராறு செய்யாதே. உன் மனதில் அமைதியை வைத்துக்கொள்.
ஏனெனில் அந்த அமைதிதான் உன் பரிகாரத்தின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல நிகழ்வுகள் பல மடங்கு வலிமையுடன் வரும். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் இந்த பரிகாரத்தை நீ நம்பிக்கையோடு தொடங்கினால் ஒரே மாதத்தில் உன் வீட்டில் பணம் ஓடும் பாதை திறந்து போகும். நீதான் சொல்லுவாய், இந்த சிறிய முயற்சியே என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது என்று. என் தங்கமே, உன் கண்ணீரையும் உன் வேதனையையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் துயரத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை உனக்கு சொல்கிறேன். நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் வந்து சேரும். நீ உன் மனதின் ஆழத்திலிருந்து முயற்சி செய், மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நினைவில் வை என் தங்கமே, உன் வாழ்க்கையின் செல்வத்தின் கதவுகளை திறப்பது உன் கையில் தான் இருக்கிறது. அந்த நாணயமும் அந்த எலுமிச்சை இலையும் உன் அதிர்ஷ்டத்தை தூண்டும் கருவிகள் மாதிரி. நீ அந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை நாளையிலிருந்து ஒளிமயமாக மாறும்.